குழந்தையின் உணர்வை புரியலனா அவங்க கோவத்தையும் புரிஞ்சுக்க மாட்டீங்க. நீங்க நிறைய பேரண்ட் இதை உணர்ந்திருப்பீங்க. உங்க குழந்தை ரொம்ப சின்ன வயசுல பயங்கரமா எக்ஸ்பிரசிவா இருப்பாங்க. கோவப்படுறதாகட்டும் இல்ல ஹாப்பியா இருக்கிறதாகட்டும். கலகலன்னு இருக்கிற குழந்தை ஒரு 8 வயதுக்கு மேல ரொம்பவே சைலண்ட் ஆயிடுவாங்க. ஈவன் எக்ஸ்பிரஸ் கூட பண்ண மாட்டாங்க. பேரண்ட்ஸ்னால தன்னோட குழந்தை என்ன உணருது அப்படிங்கறத கூட புரிஞ்சுக்க முடியாது. அதே குழந்தை பேரண்ட்ஸோட உணர்ச்சியுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. சோ என் குழந்தைய எப்படிதான் எக்ஸ்பிரஸ் பண்ண வைக்கிறது, ஒரு குழந்தையுடைய ஐக்யூ எப்படி முக்கியமோ அதை விட முக்கியமா இருக்கிறது இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது கம்மியா இருக்கிறனால குழந்தைகள் நிறைய உளவியல் பிரச்சனைய பெரியவங்களை ஆணோட ஃபேஸ் பண்றாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராம இருக்கணும்னா என் குழந்தைக்கு நான் என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத இந்த வீடியோல முழுமையா நான் பேசுறேன். வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பனாதான் நான் சொல்ல போற விஷயங்கள் எல்லாமே உங்களால நோட் பண்ணி வச்சுக்க முடியும். இதே மாதிரி குழந்தை ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ற மூலம் நிறைய மதருக்கு நம்ம சேனல் போய் ரீச் ஆகும். அதனால அவங்களும் பெனிஃபிட் ஆவாங்க. நான் உங்களுடைய டாக்டர் திவ்யா ராமமூர்த்தி, ராமநாதபுரத்தில் 40 வருடத்துக்கும் மேலாக மருத்துவ சேவையில் சிறந்து விளங்கும் சத்யா மருத்துவமனை குழந்தைகள மருத்துவராக இருக்கிறேன். இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல எல்லாமே ஃபாஸ்டா நடந்துட்டு இருக்கு. குழந்தைகளுக்கு கிடைக்கிற ஃபாஸ்ட் ஃபுட் ஆகட்டும், சாஃப்ட் டாய்ஸ், இந்த மாதிரி எல்லாமே கேஜெட்ஸ்ல இருந்து பேரண்ட்ஸ் ஒர்க்கிங்கா இருக்கீங்க, பிஸியா இருக்கீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு ஒரு ஹியூமன் டச்சே இல்லாம இருக்கு. இதுக்கு பேர் தான் எமோஷனல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தை நல்ல ஐக்யூ இருக்காங்க அப்படின்னா ஸ்கூல் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பயங்கரமா பண்ணுவாங்க, அகாடமிக்ஸ்ல நல்லா இருப்பாங்க, ஸ்கில் எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா எமோஷனல் இன்டெலிஜென்ட் கம்மியா இருக்கு அப்படின்னா எக்ஸ்பிரஸ் பண்ணவும் மாட்டாங்க. சோ ஒரு ஸ்டேஜ்ல ஒரு குழந்தை தன்னையே தானே எமோஷனை கண்ட்ரோல் பண்ணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ ஒரு மனுஷனுக்கு ஐக்யூ எப்படி முக்கியமோ அதை விட முக்கியமா இருக்கிறது இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ட். இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ட் கம்மியா இருக்கிறதுனால குழந்தை நாளடைவுல எமோஷனை காட்டவே மாட்டாங்க. தன்னோட எமோஷனை வெளியே காமிச்சிக்க கூடாது, கண்ட்ரோல் பண்ணிக்கணும் போல, நம்மள யாரும் புரிஞ்சுக்கல அப்படின்னு நினைச்சிட்டு அதே குழந்தை பிறரையுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. சோ நாளடைவுல இவங்க பெரிய பிள்ளைய ஆகுறப்போ சொசைட்டில பயங்கரமா ஒரு ஆன்சியஸ் ப்ராப்ளம் ஆகட்டும், கோவப்படுறது, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்றதுல பயங்கரமா பிரச்சனையா இருக்கும். அவங்கனால ஈஸியா சோசியலைஸ் ஆக முடியாது. ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. இது போக அவங்களுடைய செல்ஃப் கான்பிடென்டே கம்மியாகுது. இந்த மாதிரி பல்வேறு உளவியல் பிரச்சனைகள் வரதான் போகுது. சோ ஒரு குழந்தையுடைய எமோஷனை சின்ன வயசுலயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரெகுலேட் பண்ணி அவங்களுடைய எமோஷனல் இன்டெலிஜென்ட் நார்மலா இருக்கு அப்படின்னா அவங்க ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கா இந்த சொசைட்டிக்கு வருவாங்க. அதுக்கு பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நேம் த ஃபீலிங்ஸ். அதாவது உங்க குழந்தை கோவப்படுறாங்க, இல்ல சேடா இருக்காங்க, இல்ல அவங்க ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னா இத ஜஸ்ட் ஓ அப்படியா அப்படி மட்டும் இல்லாம குழந்தையுடைய எமோஷனை நீங்க வேல்யூ பண்ணி அதுக்கு ஒரு நேமிங் கொடுக்கற மூலம் இந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் ஸ்டிமுலேட் ஆகும். இதுதான் ஒரு குழந்தைய ஆக்ஷன் பண்ண ரெடி ஆக வைக்கிறது. ஒரு டிசைட் பண்றதாகட்டும், ஒரு காம் டவுன் ஆயிட்டு அதுக்கு எப்படி ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிற முடிவெல்லாம் எடுக்க வைக்கும். உதாரணத்துக்கு ஒரு அம்மா சமைச்சிட்டு இருக்கிறப்ப ஒரு குழந்தை அம்மா நான் சொல்றத கேளு கேளு கேளுன்னு டிஸ்டர்ப் பண்ணாங்க அப்படின்னா நீங்க போய் உட்காரப்போ நான் அப்புறம் கேட்கிறேன் அப்படி மட்டும் நீங்க சொல்லாம அதை நீங்க சொல்ற விதமே ஓகேடாக்கா நீ ரொம்ப எக்ஸைட்டா இருக்க, அம்மாட்ட சொல்லணும்னு ஆசைப்படுற, இதை நான் அம்மா சமைச்சு முடிச்ச பிறகு கேட்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. இந்த எக்ஸைட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு நேமிங் அப்படிங்கிறது. சோ இதை நீங்க பண்ற மூலம் குழந்தைக்கு ஓகே நம்ம என்ன ஃபீல் பண்றோம் அப்படிங்கறத அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கறத உணர்வாங்க. இதை ஒரு தடவை செஞ்சுட்டா உடனே ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்னா இல்லவே இல்லை. இது ஒரு கிராஜுவல் ப்ராசஸ். இதை ஒரு மராத்தானோட நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். சோ அதே மாதிரி குழந்தைகளுடைய விஷயத்துல நீங்க தொடர்ச்சியா செய்யறதன் மூலம் தான் அதோடைய பலனை நீங்க பாப்பீங்க. செகண்ட், ஷோ யுவர் எமோஷன் ஆன் யுவர் ஃபேஸ். அதாவது நீங்க என்ன எக்ஸ்பிரஸ் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். குழந்தைகள் அப்படிங்கிறது ஒரு மிரர் மாதிரி. நீங்க என்ன செய்றீங்களோ அதை உங்க குழந்தை செஞ்சு காமிப்பாங்க இந்த சொசைட்டிக்கு. ஒரு குழந்தை சேடா இருக்காங்க அப்படின்னா நான் சேடா இருக்கேன்மா அப்படின்னு சொல்லி காமிக்கவே மாட்டாங்க. அவங்களுடைய முகத்துல தான் காமிப்பாங்க. அதை நீங்க உணர ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்க குழந்தைகிட்ட நீங்க போய் ஓகே சேடா இருக்கியா அப்படின்னு கேட்க கொஞ்சம் டல்லா தான் இருப்பான் அப்படின்னு நீங்க இக்னோர் பண்ற மூலம் குழந்தைக்கு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றத பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு கோவம் தான் அதிகமாகும். அதே மாதிரி நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க ரொம்ப சேடா இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய முகத்துல காமிங்க. ஒரு உதாரணத்துக்கு அம்மா ஒர்க் பண்ணிட்டு வராங்க, ரொம்ப சேடா இருக்கு இன்னைக்கு அவங்களோட டே நல்லா போகல அப்படின்னா வெக்கமே இல்லாம உங்க குழந்தைகிட்ட ஹக் பண்ணுடா என்னைய அம்மா ரொம்ப சேடா இருக்கேன் அப்படின்னு கேட்டு பாருங்க. இன்னும் நீங்க ரொம்ப சேடா இருக்கிறத முகத்துல காமிச்சு பாருங்க. நீங்க என்ன பண்றீங்க? ஒர்க் முடிச்சுட்டு அந்த பிரஷரை ரொம்பவே கோவமாவே ஒரு கோவத்தோட வெளிப்பாடா அடிக்கிறது இல்ல திட்டுறது, குழந்தை எது பண்ணாலும் அதை ரொம்ப பெருசா பார்த்து நீங்க ரியாக்ட் பண்றதா நடக்குது. சோ இதை நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுடைய எக்ஸ்பிரஷனை குழந்தைகிட்ட காமிங்க. அப்பனாதான் உங்க குழந்தைய உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. தேர்ட், அவாய்ட் ஓவர் ஷேமிங். அதாவது உங்க குழந்தைய நீங்க ரொம்பவே ஸ்கோல் பண்றதோ இல்ல ஷேமிங் பண்றதோ தப்புங்க. உதாரணத்துக்கு ஒரு குழந்தை டாய்ஸ் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. நீ அழாத அழாத அப்படின்னு மட்டும் நீங்க சொல்லாம ஓகேடாக்கா நெக்ஸ்ட் நம்ம டாய்ஸ் வாங்கிக்கலாம், நீங்க ஏன் உடைச்சிங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீங்க பேச ஆரம்பிக்கணும். ஏன் அப்படின்னா உலகத்திலேயே குழந்தையுடைய எக்ஸ்பிரஷனை ஃபர்ஸ்ட்
காமிக்க நினைக்க போறது பேரண்ட்ஸ்ட மட்டும்தாங்க. அவங்க ரொம்ப ட்ரஸ்ட் பண்ற ஒரு ஆளுமே பேரண்ட்ஸ் தான். நம்மளுடைய உணர்ச்சி எல்லாமே அம்மா அப்பா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் குழந்தையுடைய எதிர்பார்ப்பு, மேக்சிமம் எதிர்பார்ப்பே அவ்வளவுதான் இருக்கும். சோ நீங்க அந்த மாதிரி குழந்தை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி வர்றப்போ, அழுதுட்டு வர்றப்போ நீங்க ஸ்டாப் கிரையிங் அப்படிங்கிற அந்த இடத்துல ஒரு பிரேக் போடுறதுனால குழந்தை நெக்ஸ்ட் டைம் எந்த எக்ஸ்பிரஷனுமே பண்ண மாட்டாங்க. இதுவே நாளடைவுல அவங்களோட ஃபீலிங்ஸ தானே உள்ளுக்குள்ள வச்சுக்குவாங்க. இது போக பெரியவங்கள ஆகிறப்போ யாரையுமே நம்ப மாட்டாங்க. இந்த சொசைட்டில ஓகே நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேணாம், நம்ம தனியா இருந்துக்குவோம், நம்ம யாரை நம்பணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய முடிவுகள் வந்து எடுப்பாங்க தப்பா. உங்க குழந்தையுமே சின்ன வயசுல பயங்கர நாட்டியா இருந்தாங்க, ஆனா இப்போ ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கமெண்ட்ல எஸ் அப்படின்னு தெரியப்படுத்துங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் நான் படிக்கிறேன். உங்க குழந்தைய ஹெல்த் ரிலேட்டடாவோ இல்ல டயட் ரிலேட்டடாவோ ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளே தெரியற நம்பர் யூஸ் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷன் நீங்க பெற்றுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்கிரீனிங் டைம். அதாவது ஸ்கிரீனிங் டைமும் எமோஷனுக்கு என்ன அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸ்கிரீன்ல பாக்குற எல்லாமே குழந்தைகளுக்கு மைக்ரோ எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அதுல நல்ல கேரக்டர் இருக்கலாம், இல்ல கெட்ட கேரக்டர் இருக்கலாம், ஆனா இது எல்லாமே ரியல் லைஃப்ல ஒத்து வராது. ஒரு குழந்தை நல்ல கார்ட்டூன் கேரக்டர் தான் பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பேரண்ட்ஸ் நினைச்சாலுமே அந்த குழந்தை வந்து பேசுறது, அதுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்றது, இது எல்லாமே ஸ்கிரீன்ல மட்டும்தான். சோ ஸ்கிரீன்ல காமிக்கிற மாதிரி எக்ஸ்பிரஷன் எல்லாமே நல்லா இருந்தாலுமே ரியல் வேர்ல்ட்ல இல்ல சொசைட்டி அதே ரிப்ளை வந்து உங்க குழந்தைக்கு கொடுக்காது. சோ உங்க குழந்தையோட லேர்னிங் அப்படிங்கிறது அவங்கள சுத்தி இருக்கிற ஆட்கள், முக்கியமா பேரண்ட்ஸ் தான் கத்துக்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டோரி டெல்லிங் இல்ல ரோல் பிளே, இது எல்லாமே ப்ரூவனா இருக்கு, குழந்தையுடைய மூளையில நல்ல இம்பாக்டே கொடுக்குது அப்படிங்கிறது. நீங்க ஒரு ஸ்டோரி சொல்றப்ப கூட அது எக்ஸ்பிரசிவா நீங்க சொல்லி பாருங்க, உங்க குழந்தையும் எக்ஸ்பிரஷனை ஈஸியா கத்துக்குவாங்க. அப்பனாதான் அந்த குழந்தை வெளி உலகத்திலயும் ஈஸியா எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட் பெட் டைம். அதாவது ஒரு குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ் வந்து பெட் டைம் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமா இருக்குங்க. நிறைய பேரண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் கரெக்டா தான் பெட் டைம் கொடுத்துட்டு இருக்கேன், என் குழந்தைகிட்ட வந்து இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படி மட்டும் நான் கேட்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது கரெக்ட் தான், நான் அதை தப்புன்னு சொல்லல. ஆனா அதை விட நெக்ஸ்ட் டைம் நீங்க கேட்டு பாக்குறப்ப குழந்தைகிட்ட இன்னைக்கு டேல உனக்கு ஹாப்பியா நீ எப்ப ஃபீல் பண்ண, உன் ஃப்ரெண்ட்ஸ் பேசலன்னு நீ ஒரி பண்ணியா, ஹாப்பியா இருந்தியா, சேடா இருந்தியா, நீ ஒரி பண்ணியா, இன்னைக்கு மார்க் ஷீட் கொடுத்தாங்களா நீ அதுக்கு வருத்தப்பட்டியா, இந்த மாதிரி நீங்க அட்ரஸ் பண்ணி கேளுங்க. இந்த மாதிரி வந்து நீங்க கேட்க ஆரம்பிக்கிறப்பதான் குழந்தை வந்து ஓபன் அப் ஆகி சொல்ல ஆரம்பிப்பாங்க. இந்த பெட் டைம் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருக்கு குழந்தையுடைய வளர்ச்சியில. சோ ஒரு பேரண்ட்டே எக்ஸ்பிரஸ் பண்ணல அப்படின்னா குழந்தைகள் நாளடைவு சொசைட்டில வெளியே யார்ட்டையுமே எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. ரிசர்வ் டைப் அப்படிங்கிறது ஒரு கேரக்டர் தாங்க. ஆனா எமோஷனல் இன்டெலிஜென்ட் கம்மியா இருக்கு அப்படின்னா குழந்தைகள் வந்து ஒரு வந்தவங்களை வாங்கன்னு கேட்கறது, ஒரு சின்ன சின்ன உபசரிப்பு, பக்கத்துல யாரும் கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா கூட தூக்கி விடணும் அப்படிங்கிற சின்ன எம்பத்தி கூட இல்லாம வாழ்வாங்க. சோ சோசியல் எம்பத்தி, சோசியல் அவேர்னஸ், இது எல்லாமே ரொம்பவே முக்கியம். குழந்தைகளுக்கு அது தெரிஞ்சு வளர்க்கணும். சின்ன வயசுல நீங்க சொல்லி கொடுத்து வளர்த்தீங்க அப்படின்னா தான் சொசைட்டில அவங்க போய் நிறைய விஷயங்கள் செய்வாங்க. இதனால நம்ம சமூகமா வளர்றதுக்கு ரொம்பவே முக்கியமா இருக்கு. இது மூலம் தான் ஒரு நல்ல சமுதாயம் உருவாகும். இந்த சமுதாயம் வளர்ச்சியில நம்மளுடைய பங்கும் அதிகமா இருக்கு. என் குழந்தைய நான் கூப்பிட்டா திரும்பியே பார்க்க மாட்டாங்க, எந்த ரெஸ்பாண்டும் பண்ணவே மாட்டாங்க, இது ஆட்டிசம் மாதிரி இருக்குமோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஆட்டிசத்தை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்ல அதுக்குன்னே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோடைய லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க.